அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்குறது பிரபஞ்சம் நம்முடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றும் அதற்கான ஒரு வழிமுறைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்போ செய்யணும் அப்படின்னு சொன்னால், காலையில் விழித்து எழுந்த பின் இதை கட்டாயம் செய்யணும். நிச்சயமான பலன் உண்டு. இதை 100% பலன் கொடுக்கக்கூடியது தான். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் இல்லை, இது ஒரு ஆக்ஷன் கிளாஸ் பிளானிங். எனவே இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை இந்த வீடியோவை ஒரு துருப்பு முனியாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், பட்டினத்தார் காதற்ற ஊசியும் காராது வானின் கடைவெளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊசியை பார்த்தே ஞானம் அடைஞ்சார். அதனால் ஒருத்தனுடைய ஞானம் எந்த இடத்துல எப்போ அடையும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக இது பலனளிக்கக்கூடியது தான். அதில் முதல் கொள்கை என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் இறைவனை சந்தோஷப்படுத்துவேன், கடவுளை முதல்ல நான் சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை வச்சுருந்தாவே அந்த அந்த விஷயமே நம்மளை இறைவன் சந்தோஷப்படுத்திடுவான். ஒருவனுக்கு நாம் ஒரு பொருள் நேற்று கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவன் இன்றைக்கி அவன் நன்றியுள்ளவனாக இருப்பான். ஒரு சாதாரண மனிதனுக்கே இந்த நிலை அப்படின்னு சொன்னால் கடவுளுக்கு எப்படி இருக்கும்? கடவுள் நிச்சயமாக நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவாங்க. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஒரு தாய்க்கு 3 குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க. அந்த தாய்க்கு ஒரு குழந்தைய பிடிக்குது அப்படின்னு சொன்னால் தின்பண்டம் 3 பேர்த்துக்கும் கொடுக்கும்போது அந்த ஒரு குழந்தைக்கு அதிகமாக கொடுப்பாங்க. இது உலக நீதி. இப்படிப்பட்ட இந்த அதிசயமான விஷயத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இறைவனையே பிடிக்கணும். சரி, அந்த இறைவனையே பிடிக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஆசிரமத்தில் ஒரு முனிவர் இருக்கிறாரு. 40 ஸ்டூடெண்ட்டுகள் இருக்கிறாங்க, 40 மாணாக்கர்கள் சிஷியர்கள் இருக்கிறாங்க. இந்த 40 மாணாக்கரையும் வகுப்புகள்லாம் முடிஞ்சு அவர்கள் வீட்டுக்கு அனுப்புகிற நேரத்தில் அவர் சொல்கிறாரு, இந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம், உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்மிஷன் கொடுக்குறாரு. 40 பேரில் 39 பேர் ஓடி ஓடி எல்லா பொருளையும் தேடுறாங்க, அவங்களுக்கான பொருளை எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒருத்தன் மட்டும் எதுவுமே செய்யலை, குருவுக்கு பக்கத்துலேயே நின்றுருக்கிறான். கேட்குறாரு குரு, ஏன்பா நீ எதுவுமே எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் என்ன செய்கிறான், எட்டி குருவினுடைய கையை பிடிச்சிக்கிறான். இப்போது இந்த கதையிலேருந்து தெரிய வேண்டியது என்னன்னா, அவன் எல்லாருமே ஒரு பொருள் எடுத்தாங்க, இவன் என்ன செஞ்சான், குருவே பிடிச்சிட்டான். குருவை பிடிச்சிட்டா எல்லாமே பிடிச்ச மாதிரி தான். இதுதான் ட்ரிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ரகசியம். உலகத்தில் உழைச்சி கோடிக்கணக்கான ரூபா சம்பாரித்தவனு இருக்கிறான், உழைக்காமலே ஆயிரக்கணக்கான பேர் கோடீஸ்வரன் ஆனதை நம்ம பார்த்துருக்குறோம். எனவே நம்மளுடைய அந்த டெக்னாலஜி, அந்த பயிற்சியும் முயற்சியும் நம்ம செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தான் நம்மளை ஒரு பெரிய நிலைமை ஆக்கும். நான் இந்த இந்த மாதிரி பல வீடியோக்களை நான் பார்த்துருக்குறேன்ப்பா, இதெல்லாம் கேட்குறதுக்கு தான் நல்லா இருக்குது அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா இதை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதில் உங்களுக்கு இதிலிருந்து கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான செய்திகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காணொலியை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இப்போ எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. இப்போ என்னென்னா, நிறைய பேர் என்கிட்ட பொருள் இல்லை, நான் ஒரு பிஸ்னஸ் தயாரிக்கணும்னா என்கிட்ட பொருள் இருந்தால் தானே பிஸ்னஸ் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நான் எனக்கு அந்த அளவுக்கு படிப்பு திறமை கிடையாது, எனக்கு திறன் கிடையாதுன்னுவான். ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்திலேயே ஒரு திறமையானவன், ஒரு தகுதியானவன் அப்படின்னா நீங்கள் தான். நமக்குள்ளேயே நாம் தாழ்வு மனப்பான்மையை செஞ்சுக்கிறோம். முயற்சியும் பயிற்சியும் இருந்துச்சுன்னா எதை வேணாலும் செய்ய முடியும். நம்மளால் முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிற ஒரு நிமிடமும் யாரோ ஒருத்தர் அதை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறான். அதனால் உலகத்தில் முடியாது, நடக்காது, நிறைவேறாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. எல்லாமே முயற்சி பயிற்சி தான். இந்த வகையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் மாற்றிக்க முடியும். இப்போது நிறைய பேர் இப்போது சொல்கிறதே என்னுடைய காது கேட்குது. என்னென்னா, என்கிட்ட அந்த அளவுக்கெல்லாம் திறமை இல்லை, ஒன்று. ரெண்டாவது, முதல்ல பணம் இல்லைப்பா, பணம் இருந்தால் தானே அந்த தொழிலை ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் ஒரு பெரிய இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கின கார்ஃபீல்டு அப்படின்னுடைய ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டிங்கனாவே அதுக்கான விடை கிடச்சிரும். ஏன்னா என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இரும்பு தொழிற்சாலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்கிறாங்க அமெரிக்காவில். அவர்கள்
பணி வந்து நியமனத்துக்காக ஆட்களை வந்து தேர்வு செய்கிறதுக்காக ஒரு 100 பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போர்டு போடுறாங்க. அதுக்கு வந்து அது பெரிய கம்பெனி அப்படின்றதுனால நிறைய சம்பளம் தருவாங்க, நிறைய அதில் கிரிவென்சி நிறைய இருக்கும், நிறைய பயன்கள் இருக்கும். அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து அந்த வேலைக்கு வந்து விண்ணப்பித்து போவாங்க. தேவையான ஆட்களை எடுத்துக்கிட்டு விட்டுறாங்க. இந்த கூட்டத்தில் கார்ஃபீல்டு அப்படின்றக்கூடிய ஒரு சாதாரண மனிதர் கூட அந்த கூட்டத்தில் ஒருத்தர். ஆனால் அவர் வந்து தேர்வு செய்கிறதில்ல. ஆனால் அவர் வந்து விடுறதில்லை. நாம் வந்து இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தால் தான் தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. எனவே அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டது ஒரே ஒரு விஷயம் தான், என்னென்னா கேட் கீப்பர்கிட்ட போகிறாரு. கேட் கீப்பர்கிட்ட போயிட்டு என்னன்னு சொல்லி, முதலாளி என்ன நேரத்துக்கு வருவார், என்ன நேரத்துக்கு போவார் அப்படின்னு கேட்குறாரு. இவர் கேட் கீப்பர் சொல்கிறாரு, இந்த நேரத்துக்கு வருவார், சராசரியாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேப்பில் இந்த நேரத்துக்கு வருவார், இந்த நேரத்துக்கு போவார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கார்ஃபீல்டு என்ன பண்ணுறாரு, கேட்டுக்கு முன்னாடி அவர் எப்போ உள்ளேருந்து வந்தாலும் சரி, எப்போ உள்ள கம்பெனிக்குள்ளே போனாலும் சரி, அந்த நேரங்களில் கம்பெனியினுடைய வெளிப்பக்கம் சுற்றுச்சுவர்களுக்கு பக்கத்தில் பில்லை பிடுங்குற மாதிரி பில்லை பிடுங்கிட்டு இருப்பார். இதை வந்து ஓனர் பார்க்குற மாதிரி அவர் செஞ்சுக்கிட்டு இருப்பார். இது எப்பயுமே நடந்தது. ஒரு 3 நாள் தொடர்ந்து நடக்குது. 4வது நாள் முதலாளி வந்து கேட்குறாரு, யார் அந்த பையன், எப்போ பார்த்தாலும் வந்து அந்த இடத்துல சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறான், அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்து கார்ஃபீல்டை கூப்பிட்டு கேட்குறாரு, என்னதுக்காகன்ட்டு. உங்களுடைய கம்பெனியினுடைய வேலைக்காக நான் வந்தேன், என்ன தேர்வு செய்யலை, இருந்தாலும் உங்களுடைய கம்பெனியில் நான் வேலை செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ஃபீல்டு சொன்ன உடனே அந்த ஓனர் வந்து அப்பயே அவனுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு நீ வந்து வேலை செய்ய அப்படின்னு சொல்கிறாரு. பிற்காலத்தில் அந்த கார்ஃபீல்டு அந்த கம்பெனியுடைய ஓனரே அவர் தான். பிற்காலத்தில் வந்து கோடான கோடி இவ்வளோ தான் பணம் சேர்த்தனாருன்னு அளவே கிடையாது. அவர் வந்து கடைசியில் வந்து தன்னுடைய பணத்தை எல்லாத்தையும் இறுதி காலத்தில் நிறைய மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பெண் வயதான மூதாட்டி, ஒரு 70 வயதான மூதாட்டி கார்ஃபீல்டுகிட்ட வந்து என்னன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து 5வது படிக்கும் பொழுது நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது உங்களுடைய புஸ்தகத்தை நான் வச்சுட்டு இருந்தேன், கையில் வச்சுட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. உடனே கார்ஃபீல்டு அவருக்கும் ஆயிரக்கணக்கான ரூபாயை பணத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி பணம் பெறுவதற்கு அல்லது ஒரு வேலையை செய்கிறதுக்கு நமக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. நம்முடைய முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் போதும். ஒரே கொஞ்சம் நம்முடைய சிந்தனையை மட்டும் கொஞ்சம் அந்த இடத்துல செலுத்தினா போதும், நிச்சயமாக நம்ம வெற்றி அடைவோம். பணம் தேவையில்லை, திறமை மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா இப்போ கார்ஃபீல்டினுடைய வாழ்க்கையே இதுக்கான ஒரு இதுதான். அதாவது நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை கோட்பாடு ஒன்றே ஒன்று தான் சொல்லுது, நீ எங்கேருந்து ஆரம்பித்தாலும் சைபர்லேருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் வந்து எண் கணிதத்தில் எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 0 1 2 3 தான் ஆரம்பிக்கிறீங்க. அது எவ்வளோ வேணுந்தாலும் போகட்டும், ஆனால் ஆரம்பிக்கிறது சைபர்லேருந்து தான். ஒன்றுமே இல்லாத நிலையில் தான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஒரு காலியான இடத்துல இருந்து தான் பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் உருவாகுது. அந்த கட்டடங்கள்லாம் ஏற்கனவே அந்த இடத்துல இல்லை, காலியான இடத்துல தான் இருந்துச்சு. இப்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எதுவுமே தேவையில்லை நம்ம உருவாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரிஞ்சிக்க வேண்டியது. நீங்கள் வந்து நிறைய வீடியோக்களை இதெல்லாம் பார்த்துருப்பேன், ஆனால் எனக்கு வந்து தோணலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தேவையான யுக்தி டெக்னிக்கு இந்த வீடியோவில் தான் இருக்குது. இந்த கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய முக்கியமான விஷயங்கள் தெரியும். என்னென்னா, முதல்ல வந்து நம்ம வந்து சினிமாவை போய் பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு ஃபைட்டிங் காட்சியை பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து நிறைய நன்மை செஞ்சுருப்பார், மக்களுக்கு நிறைய பாராட்டுகள் வாங்கியிருப்பாங்க. அந்த சினிமா பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கும் ஒரு எண்ணம் தோணும், நாமளும் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆயிடணும் அப்படின்ட்டு. வெளியே வந்தோடனே அதை மறந்துடுவோம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு ரீசன் தான், சினிமா என்பது ட்ரீம் செல்லர், கனவுகளை விற்கக்கூடிய இடம். அது நீங்கள் வந்து எதை வேணாலும் கற்பனை செய்ய முடியும். ஒரு நல்ல நடிகை சினிமாவில் வந்து டான்ஸ் போட்ட உடனே இந்த மாதிரி நடிகையை தான் நம்ம திருமணம் செய்யணும்னு தோணலாம். ஆனால் இவைகளெல்லாம் ட்ரீம் செல்லர் அப்படின்னு பேர். கனவுகளை விற்கக்கூடிய இடம் அந்த சினிமா தேட்டரு. அதனால் அங்கே நினைக்கக்கூடிய நினைப்பு பின்னாடி அதை மறுபடியும் நம்ம கொண்டு வந்து தொடர்ச்சி செஞ்சோம்னா அது வெற்றி அடையும். அது அன்றைக்கே வந்து அப்போ வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம ஒரு திண்ணமாக நம்மளுடைய மனதை வந்து ஆழமாக நினைப்போம். அதுக்கு பின்னாடி நம்மளுடைய இயல்பான வாழ்க்கைக்கு வந்துட்டால் அது நிறைவேறதில்லை. இதுக்கான காரணம் என்னன்னா, உங்களுடைய திட்டம் நிறைவேற திட்டமிடுதல் தான் மிக மிக முக்கியமானது. குறிப்பு எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன செய்யணும், நம்முடைய நீண்ட கால திட்டம் என்னது, அந்த நீண்ட கால திட்டம் நிறைவேறுவதற்காக இன்னையிலிருந்து நம்ம என்ன செய்யணும், என்ன பயிற்சி செய்யணும், என்ன முயற்சி செய்யணும். இந்த பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பு வச்சுருப்பாங்க, கையில் வந்து குறிப்பு சீட்டு வச்சுருப்பாங்க.
ஏன்னா அவனுக்கு நிறைய விஷயம் தெரியும். அவன் எப்போ தொடர்ந்து பேசு அப்படின்னு சொன்னால் 24 மணி நேரம் பேசுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்திலே முழுசாக கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால குறிப்பு எடுத்து வச்சுக்குவாங்க. ஒரு பாயிண்டாக குறிப்பு எடுத்து வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி குறிப்புகள் நம்ம கையில் இருந்தாவே யார் ஒருவர் திட்டமிடுகிறானோ அவன் 50% வெற்றி அடைந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. பொருளாதாரம், வணிகவியல், மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில், மேலாண்மை என்ற தலைப்பில் பொருளாதாரமும் மற்றும் வணிகவியலினுடைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அவங்க வந்து திட்டமிடுதல் அப்படின்றது என்ன அப்படின்னா மேலாண்மையுடைய முக்கியமான ஒரு பகுதி. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு திட்டமிடுதல் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சிந்தனைகளை எப்போ இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் விடிய காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரம் இருக்குது. காலையில் 3லிருந்து 5:30 வரைக்கும், குறிப்பாக நல்ல நேரம் 5:30 வரைக்கும் அப்படின்றது பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் 3:30 மணிக்கு என்ன அப்படின்னு சொன்னால் தெய்வங்கள் விழிப்படையக்கூடிய நேரமும் தெய்வங்கள் இயங்கக்கூடிய நேரமும் அப்படின்ட்டு வேதங்கள் சொல்லுது. ரிக்கு எசு சாமம் அதர்வனம் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா தெய்வங்கள் இயங்கக்கூடிய நேரம் அப்படின்னுது. இந்த நேரங்களில் நாம் எழுந்து நம்மளுடைய பயிற்சிகளை செய்யணும். நம்மளை வந்து நம்மளுடைய மைண்டுக்குள்ளே வந்து ஆழ் மனதில் வந்து பதிவுகள் செய்யணும். நான் வந்து வெற்றியடையாமல் விட மாட்டேன். நான் வந்து என்னுடைய தடைகள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி, நான் தான் வெற்றியாளன், என்னை விட ஒரு சிறந்தவன் யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னான். இதை ஜெயிப்பதற்கு மற்றவர்களால் முடியும்னா என்னாலேயும் முடியும், மற்றவர்களால் முடியாது அப்படின்னாலும் என்னால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளுடைய அந்த மோட்டிவேஷனை வந்து திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது இது ஆழ்மனத்தில் சீக்கிரமாக பதியுது. இந்த இந்த நிகழ்ச்சிகள் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஆழ் மனதில் இந்த நிகழ்ச்சிகள் மிக வேகமாக பதிவாகுது. இந்த பதிவுகள் வந்து நம்முடைய வருங்கால வாழ்க்கைக்கு ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அது நிச்சயமாக வேறு நிலைக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அங்கே அந்த நேரத்தில் வந்து அமைதியான ஒரு அற்புதமான சூழ்நிலை, ஆக்சிஜன் ஏற்றம், அறிவியல் பூர்வமாக என்ன சொல்கிறாங்க, ஆக்சிஜன் ஏற்றம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்மளுடைய மைண்டு ஃப்ரெஷ் ஆகி ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் அப்படி ஆகுன்றாங்க. ஆன்மீக ரீதியாக என்ன சொல்கிறாங்க, ரிக்கு யசூர் சாமம் அதர்வனம் இந்த மாதிரி வேதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் ஒரு அமைதியான ஒரு நிலையில் நம்மளுடைய ஆழ்மனம் வந்து வெளியில் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அமிர்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டவர்கள் கோல்டன் ரேஷியோ டைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தியான நேரம் அப்படின்னுவாங்க. யார் எது சொன்னாலும் மொத்தத்தில் அந்த நேரமானது ஒரு சிறப்பான நேரம் அப்படின்றதால எந்தவித சந்தேகமுமே கிடையாது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது வந்து ஒரு ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து திட்டமிடுதலுக்குரிய சரியான நேரம். ஏன்னா நம்மளுடைய உடல், மனம், சிந்தனை எல்லாமே ஒரு சமநிலையில் இருக்கக்கூடியது அப்படின்றதுனால அந்த நேரத்தில் செய்யக்கூடிய செயல்கள் நம்முடைய ஆழ் மனதில் பதிஞ்சு எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்படின்வாங்க. சரி, இப்போ பயிற்சிக்கு போகலாம். பயிற்சிக்கு போகும்போது நாம் வந்து முதல்ல வந்து பெரிய பெரிய யோகிகள், ஞானிகள், கடவுளையே பார்த்தவனாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்கிறாங்க, விநாயகர் ஸ்துதி, அந்த கர்மங்கள் வந்து சிறப்பாக நடக்கணும், எந்த தடை இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு தெரிந்த விநாயகர் மந்திரம் எதை வேணாலும் சரி, 5 கரத்தினை, யானை முகந்தினை, இந்தி நிலைம்பறை போரி வயிற்றினை, நந்தி மகந்தினை, ஞான குளிந்தினை, புந்தியில் வயிற்றடி போற்றுகின்றேனே, அல்லல் போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணமதி மாமருனை, கோபுரத்தில் வீட்டிருக்கும் செல்வ கணபதியை கை தொழுத காலாடி, எது வேணாலும் சரி, தாயினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கர்மா கூட போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நமக்கு தெரிஞ்ச எதுவுமே தெரியலையா, ஓம் கங் கணபதி நமகா, அது ஒரு பெரிய மந்திரம். ஏதாவது ஒன்று தெரிஞ்சது சொல்லி முடிச்சுட்டு முதல்ல கணபதிக்கு வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா அவரு தான் காரிய சித்தியை உருவாக்குவார். முடிச்சுட்டு இதுக்கு பின்னாடி கடவுள் ஸ்துதிக்கு முடிச்சிட்ட பின்னாடி உங்களுடைய குலதெய்வங்கள் எல்லாத்தையும் என்னுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு இப்போது உங்கள் உடல் ரீதியான ஒரு பயிற்சிக்கு வரலாம். இப்போ பிரபஞ்சம் அண்டபிண்ட தத்துவத்தில் நம்மகிட்டையும் பிரபஞ்ச சக்தி இருக்குது, வெளியிலையும் பிரபஞ்சம் இருக்குது. இது ரெண்டையும் இணைக்கிறதுக்காக நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் மனதை வந்து ஒரு 3 நிமிடங்கள் வலது நாசியில் வந்து ஓட்டம், காற்று ஓட்டம் இருக்கிற மாதிரி செஞ்சுக்கணும்.
அதுக்கு எளிமையான வழி அப்படின்னு சொன்னால் இடது கையை மேலே தூக்கினாவே வலது பக்கம் நாசி ஓட்டம் விடும். இது வந்து சுழுமுனி ஓட்டத்திற்கும் குண்டலி யோகத்திற்கும் மிக சிறந்த முறை. எந்த வலது பக்கம் மூச்சு ஓட்டம் இருக்கும் பொழுது எந்த செயலை செய்தாலும் அது 100% வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் சொல்லுது. எனவே உங்களுக்கு வந்து ஏதாவது இந்த மாதிரி கையை தூக்குனாலும் வலது பக்கம் நாசி ஓடும், அல்லது இந்த ஏதாவது புத்தகங்களோ ஏதோ ஒரு பொருளோ இடது பக்கம் இந்த இந்த பகுதியில் வச்சோம்னா ஓடும். இந்த அகத்தியர் வந்து யோக தண்டத்தை வந்து இப்படி தான் வச்சுருப்பார். எப்பயுமே இடது பக்கம் வந்து கம்மக்கட்டில் வச்சுருப்பார். அதுக்கான ரீசன் என்னென்னா வலது பக்கம் நாடி ஓடணும் அப்படின்னு சொல்லி. ஒரு பெரிய மகான் கடவுளை வந்து பார்த்தவர், நினச்ச நேரத்தில் கடவுளை பார்க்கக்கூடியவர், அவரே தன்னுடைய நாசி ஓட்டத்தை வந்து வலது பக்கம் ஓடணுன்றதுக்காக இடது பக்கம் வச்சுருப்பார். அப்போ நாமெல்லாம் சாதாரண ஆட்கள் இருந்தாலும் நம்ம வலது பக்க நாசி ஓட்டம் இருக்கும் பொழுது கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்ற ஃபார்முலா 100% உண்மை. இது யோக நூல்கள் சொல்லுகிறது. எனவே வலது பக்க நாசி ஓடுறதுக்கு மிக அமைதியாக நம்முடைய கையை வந்து மேலே தூக்குறதோ அல்லது ஏதாவது புஸ்தகத்தை வைக்கிறதோ ஏதாவது செஞ்சுட்டுனா வலது பக்க நாசி ஓடும். அமைதியாக நம்மளுடைய ஆழ் மனதுக்குள்ளே நம்முடைய சிந்தனைகள் போகணும். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு மந்திரங்கள், ஓம் அப்படின்ற மந்திரம் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோகிகள் சொல்கிறாங்க. இந்த ஓம்ன்ற மந்திரத்தை அந்த ஆ ஊ இம் அப்படின்ற ஒரு உச்சரிப்பில் தான் அதை உச்சரிக்கணும். நான் உச்சரித்து காட்டுறேன் பாருங்கள். ஆ உங்களுக்கு கேட்கணுன்றதுக்காக நான் சத்தமாக செய்கிறேன். இதே நீங்கள் மெதுவாக செஞ்சுக்கலாம். பெட்டில் செய்யலாம், குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனசு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும். ஆ உ இம் அப்படின்றது தான் ஓம். இதை வந்து நாமி கமலம் அப்படின்னுவாங்க. தொப்புள்ளிருந்து மூக்கு நுனி வரைக்கும் அந்த அதிர்வுகள் இருந்துச்சுன்னா நம்ம செய்கிறது சரி. இந்த நேரங்களில் நம்ம பிரபஞ்சத்திட்ட எதை கேட்டாலும் கிடைக்கும். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, நாம் கேட்டால் கிடைக்குமா அப்படின்றான். கேட்குறதுக்கு தகுதியானவரும் கிடைப்பதற்கு தகுதியானவரும் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கணும். உங்களுடைய நினைவுகள் பாசிட்டிவான ஒரு திங்கிங், நல்ல நினைவு நல்ல செயலை கொண்டு வரும். நல்லாரை காண்பது நன்று, நலமிக்க நல்லார் சொல் கேட்பது நன்று, அவரோடு இணங்கி நிற்பதென்று, அவர்கள் குணங்கள் உரைப்பது நன்றுன்னு அவ்வியார் சொன்னாங்க. அதனால் நல்ல சிந்தனை, தெய்வ சிந்தனை, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகாயத்தை நோக்கி இந்த கைகளை வந்து வச்சுக்கிட்டு ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்திகள் எல்லா பாசிட்டிவான எல்லா சக்திகளும் இந்த கையில் இறங்குது, என்னுடைய தலையிலையும் இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிந்தனை பண்ணிங்கன்னா கட்டாயம் நிச்சயமாக உணர முடியும். எல்லாமே எல்லோரும் மனிதனாக பிறந்தவங்க எல்லாமே கடவுள் தான். நான் கடவுள்னு எனக்கு தெரியும், நீங்கள் கடவுள்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அதனால் இந்த கைகளில் வந்து பிரபஞ்ச சக்திகள் இறங்கி கொண்டிருக்கிறது. நான் வந்து ஆனந்தமாக இருக்கிறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய வாசகங்களை உங்களால் தெரியல அப்படின்னு சொன்னால் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் வந்து குறிப்பு கூட எழுதி வச்சுக்கலாம், பின்னாடி அதை பயன்படுத்திக்கலாம். நான் ஆனந்தமாக இருக்கிறேன், நான் அன்பாக இருக்கிறேன், ஆனந்தமே யான், ஆனந்தமெல்லாம் யான், ஆனந்தமெல்லாம் ஆனேன் யான், அன்பே யான், அன்பெலாம் யான், அன்பெலாம் ஆனேன் யான். நான் வந்து இந்த பிரபஞ்சம் எனக்கு எல்லா பொருளையும் நான் கேட்டதெல்லாம் உடனே கொடுக்கிறது. நான் மிக சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த உலகத்திலேயே ஒரு சந்தோஷமான நபர்னா அப்படின்னா நான் தான் இப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசிட்டிவான விஷயங்களை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். அன்பே யான், என்னிடம் பொருள்கள் இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களை அனைவருக்கும் கொடுப்பேன் இப்படின்னு வந்து சிந்தனையை வந்து நம்ம ஒரு பெரிய பணக்காரனாகவே ஆக்கிக்கணும். நீ எதுவாக ஆகிறாயோ அதை முதல்ல மனதளவில் ஆன பின்னாடி தான் நீ அதை ஆகிற. ஒரு பொருளை ஏதோ கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னே அவன் மனதளவில் அதை கண்டுபிடிச்சிடறான். அதுக்கு பின்னாடி தான் அந்த பொருள் வந்து வெளியில் வருது. 3 டைமென்ஷன் அப்படின்னு பேர். அது பேர் முதல்ல வந்து ஒரு பொருள் வெளியில் வருது அப்படின்னா அது ஆள் மனதில் உருவாகி அதுக்கு பின்னாடி அது சிந்தனையில் வந்து தான் அது பொருள் உருவாகுது. எனவே நீ பணக்காரன் ஆக வேண்டும் என்றால் முதல்ல மனதளவில் பணக்காரனாக வேண்டும். நீ கோட்டீஸ்வரன் ஆக வேண்டும் என்றால் மனதளவில் கோட்டீஸ்வரன் ஆக வேண்டும். எனவே இந்த பாசிட்டிவான வார்த்தைகளை நான் வந்து அன்பாக இருக்கிறேன், எனக்கு எல்லா நலன்களும் பெற்றிருக்கிறது, நான் நல்ல உடல்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சொல்லும் பொழுது உச்சந்தலையிலிருந்து ஒரு பொருளாக நம்மளுடைய மைண்டுக்கு கொண்டு வரணும். என்னுடைய தலைமுடி நன்றாக வளர்த்து கொண்டிருக்கிறது, என்னுடைய கண்கள் மிக அற்புதமான காட்சியை பார்க்கக்கூடிய தகுதியை கொண்டிருக்கிறது, என்னுடைய காதுகள் 100% கேட்கும் திறனாக இருக்கிறது, என்னுடைய மூக்கு நல்ல நுகர்வு திறனாக இருக்கிறது, என்னுடைய வாய்
தெய்வங்களை போற்றும் அற்புத ஒரு உன்னதமான நிலையில் இருக்கிறது. என்னுடைய தொடுருவனான அனைத்தும் பிரபஞ்சத்துடன் நேரடியாக தொடர்பு கொள்கிறது. நான் ஆனந்தமாக இருக்கிறேன். ஆனந்தமே யான், ஆனந்தமெல்லாம் யான், ஆனந்தமெல்லாம் ஆனினேன். திரும்ப திரும்ப ஆனந்தமாக இருக்கணும். கடவுள் வந்து ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நீ ஆனந்தமாக இரு, நான் உனக்கு எல்லாமே தரேன் அப்படின்றாரு. ஆனால் நான் மனிதன் என்ன சொல்கிறேன், நீ எல்லாம் கொடு, நான் ஆனந்தமாக இருக்கிறான்னா. உலகத்தில் இதுவும் ஒரு பயிற்சி தான். பொருள் சேர்த்துறது அப்படின்றதும் ஒரு பயிற்சி தான். ஒருத்தன் வந்து பொருளை சேர்த்துறதுக்கு ஆரம்பித்தான்னா அவன் வந்து எத்தனை கோடி ஆனாலும் சரி மறுபடியும் மறுபடியும் சேர்த்திக்கிட்டே இருப்பான். அது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு பயிற்சி தான் அது. எப்படி ஒரு குடிகாரன் வந்து தன்னுடைய சொந்த பணம் போட்டு முதல்ல குடிக்க மாட்டான், மற்றவனுடைய பணத்தில் தான் குடிப்பான். எந்த ஒரு குடிகாரனும் தான் சொந்த பணத்தில் போட்டு தண்ணி அடிக்க மாட்டான். ஆனால் பழகிட்ட பின்னாடி இவன் பணத்தை செலவு செஞ்சு தண்ணி அடித்து அதெல்லாம் நாசமாக போய் அதுக்கு பின்னாடி வேற யாருடைய பொருள் இல்லையாவது போய் கை வைப்பான். இது வந்து பழக்கத்தினுடைய அடிப்படையில் வருது. என்றைக்குமே பழக்கம் வந்து நம்முடைய போதும் அப்படின்ற மனதுன்னு சொல்லணும். நிச்சயமாக வந்து பிரபஞ்சத்துக்கு எனக்கு என்னுடைய தேவையை நீ அறிவாய். கடவுளே, பிரபஞ்சமே, எனக்கு என்ன வேணும் அப்படின்றது உனக்கு நல்லா தெரியும். அதை நீ எனக்கு கொடுத்தா போதும். நிச்சயமாக நீ கொடுப்பனா இருக்கிற, நிச்சயமாக நான் நம்புகிறேன். நிச்சயமாக வந்து இன்றே நீ அதை வந்து என்கிட்ட சேர்த்துடு. அதாவது கிறிஸ்டியனுங்கள் வந்து ஜெபம் செய்யும் பொழுது இந்த மாதிரி வாசகங்களை பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் வந்து ரேக்கியில் மிக முக்கியமான ஒரு கிறிஸ்டியனுடைய அந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஜபத்திலிருந்து தான் அந்த ரேக்கி கலையே வந்தது. அதனால் இதை தொடர்ந்து நம்ம பாசிட்டிவான விஷயங்களை உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதையெல்லாம் வந்து பயிற்சியில் வந்து அதை சொல்லுங்கள். சொல்லுவது உங்களுக்கு குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் குறிப்பு எழுதும் பொழுது நிச்சயமாக 100% சக்ஸஸ் ஆகும், சக்ஸஸ் ஆகும், சக்ஸஸ் ஆகும். திட்டம் இடாத எந்த ஒரு செயலும் ஆரம்பிக்கவே முடியாது. அதனால் திட்டமிடுதல் தான் உலகத்தில் மிக மிக பெரிய விஷயம். திட்டமிடுறது, ஒருத்தன் திட்டமிட்டுட்டானாவே அவன் எதை வேணாலும் செய்ய முடியும். இந்த உலகத்தையே படைத்த இறைவன் நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு தெரியாதா? அதனால் நம்ம திரும்ப திரும்ப இறைவனே, நீ கொடுத்ததற்கு நன்றி, எனக்கு என்ன தேவை அப்படின்றது நிச்சயமாக நீ அறிந்தவனாக இருக்கிறாய் அப்படின்ற அது வந்து பாசிட்டிவான வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது மிக அற்புதமான நிலை. கிடைத்ததற்கு நன்றி சொல்லுங்கள், கிடைப்பது அரிதாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது சைக்காலஜியில், மனோதத்துவத்தில். அதனால் திரும்ப திரும்ப நீங்கள் இந்த பயிற்சியை ஒரு வாரம் செஞ்சீங்கன்னாவே இது ஒரு பழக்கமாக மாறிடும். அதுக்கு பின்னாடி இது வந்து தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் அல்லது 27 நாட்கள் இதை தொடர்ந்து செஞ்சோம்னா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உன்னதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்கள் எல்லாமே ஒரு குறிக்கோளோடும் ஒரு திட்டமிட்டோடும் தான் செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனால் எங்கேருந்து வரும் அப்படின்றது வந்து தேவையில்லை. நம்மளுடைய பயிற்சி முயற்சி மட்டும்தான் நம்மளுது. நம்ம திட்டமிட்டது மட்டும்தான். ஏதோ ஒரு நபர் இறைவன் வந்து யாரோ ஒருத்தர் மூலமாக நமக்கு வந்து ஏதோ ஒரு உதவியை செஞ்சுருவாங்க. இந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். இறைவன் மேலே முழு அர்ப்பணிப்பும் நம்ம கடவுள் மேலே வைக்கணும். கடவுள் நமக்கு வந்து காப்பாற்றுவார், நம்ம எல்லாமே நமக்கு எல்லாமே வரும், எல்லாமே செய்வார், கடவுள் நம்ம கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்ட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். பயிற்சியும் முயற்சியும் தான் ஒரு மனிதனை வந்து சிறப்பானதாக ஆக்கும். இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி அப்படின்ற இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். எனவே நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நீங்கள் வந்து உங்களுடைய இறைவனிடம் கேட்பது இதை கொடு அதை கொடு அப்படின்னு சொன்னால் நான் வந்து இறை சக்தி எப்பயுமே பிரபஞ்ச சக்தியானது அந்த பொருளை உடனே தூக்கி போட்டுடும், அதோடு நிறுத்திக்கும். அதனால் அதெல்லாம் சொல்லக்கூடாது. நாம் கேட்குறது என்னுடைய தேவைகளை நீ அறிவாய், அந்த தேவைகளை நீ எனக்கு நிறைவு செய்து கொடு இறைவா. எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், உயர்வாக இருக்க வேண்டும், இப்படி தான் கேட்கணும் இல்லையா? எனக்கு 1 கோடி கொடு, 2 கோடி கொடு இப்படின்னு கேட்டால் அந்த ஒரு கோடி நம்முடைய வாழ்க்கை பூரா உதவி செஞ்சிடுமா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துடும். எனவே எப்பொழுதும் நிர்ணயம் செஞ்சு எதையுமே கேட்கக்கூடாது. இறைவனிடம் அன்பாக நீ வந்து ஆனந்தமாக அன்பாக கேட்கக்கூடிய அந்த வாசகமானது பிரபஞ்சத்திடம் எந்த தடையில்லாமல்
அது ட்ராவல் பண்ணக்கூடிய தகுதி பெற்றிருக்குன்ட்டு யோக நூல்கள் சொல்லுகிறது. எனவே எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.